Welcome to Shanmugam IAS Academy. This is the current affairs analysis quiz for 7th May 2021. Let's go into the analysis. First question is, which of the following was held by the Supreme Court in Indra Swani vs Union of India case? The first option is, economic backwardness is not a criteria for providing reservation. Second option, reservation can be provided only at the time of recruitment and not at the time of promotions. Third option is, reservation cannot exceed 50% under any circumstances as it was needed to ensure efficiency in the administration. So which of the following options is correct அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 3 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன்லாம் வந்து கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்திரா ஸ்வானி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து நடந்தது. ஸோ இப்போ ஏன் வந்து இது கரண்ட் அஃபேராக வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ரீசெண்டாக மகாராஷ்டிராவில் மராத்தாஸ் தே ஆர் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, அவங்களுக்கு ஒரு கோட்டா வந்து கொடுக்கணும், எஜுகேஷனல் கோட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தப்பு அப்படின்னு வந்து கோர்ட் வந்து சொல்லிட்டாங்க. இட் இஸ் அகைன்ஸ்ட் த ரைட் டு ஈக்குவாலிட்டி, இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து இப்போ வந்து இந்த குவிஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்திரா ஸ்வானி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லும்போது இந்த கேஸை வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் இஸ் நாட் அ க்ரைட்டீரியா ஃபார் ப்ரொவைடிங் ரிசர்வேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் ரைட். ஸோ ஒன்லி சோஷியல் அண்ட் எஜுகேஷனல் பேக்வர்ட்னஸை தான் வந்து க்ரைட்டீரியாவாக வந்து எடுத்துக்க முடியும், எக்கனாமிக் பேக்வர்ட்னஸை க்ரைட்டீரியாவாக வந்து எடுத்துக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு, ரிசர்வேஷன் கேன் பி ப்ரொவைடட் only at the time of recruitment and not at the time of promotions அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. this option is also right. ஸோ ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ரெக்ரூட்மெண்ட் டைமில், அப்பாயின்மெண்ட் டைமில் தான் தர முடியுமோ தவிர அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் டைமில் வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஆப்ஷனும் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு தி ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். அண்ட் தேர்ட் ஆப்ஷன், ரிசர்வேஷன் cannot exceed 50% அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்ஸ். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அண்டர் எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்னாலும் ரிசர்வேஷன் வந்து 50% வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது, ஆஸ் இட் வாஸ் நீடட் டு என்ஷூர் எஃபிஷியன்சி இன் தி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் ரிசர்வேஷன் வந்து 50% வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது அப்படின்னாங்க. பட் அது வந்து ராங். ஏன் அப்படின்னா, எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸில் ரிசர்வேஷன் வந்து எக்ஸீட் ஆகலாம் 50% அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்திரா ஸ்வானி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. ஸோ அப்போ பி ஆப்ஷன் வராது, சி ஆப்ஷன் வராது அண்ட் டி ஆப்ஷன் வராது. ஸோ ஆப்ஷன் வில் பி 1 and 2. So this is the explanation. The Supreme Court in Indra Swani vs Union of India case 1992 held that economic backwardness is not a criterion for providing reservation. It said that the reservation can be provided only at the time of recruitment and not at the time of promotions. It fixed the reservation limit at 50%. The Indra Swani judgment had categorically said that 50% reservation shall be the rule only in certain exceptional and extraordinary situations. For bringing far-flung and remote area population into mainstream, 50% can be relaxed. ரொம்ப அந்த பேக்வேர்டாக இருக்கவங்க, ரொம்ப ரிமோட்டாக இருக்கவங்க, பாப்புலேஷன் கூட மிங்கிள் ஆகாதவங்க, அவங்கள வந்து பாப்புலேஷன் கூட மிங்கிள் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக, அதுக்கு மட்டும்தான் வந்து அந்த எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸில் தான் வந்து என்ன பண்ணணும்னா 50% ரிசர்வேஷன் வந்து நீங்கள் வந்து வயலேட் பண்ண முடியும். மித்த கேஸ்லலாம் வந்து வயலேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தட் இஸ், ரிசர்வேஷன் கேன் எக்ஸீட் 50% இன் எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆர் எக்ஸ்ட்ராடினரி circumstances அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ தட்ஸ் வாட் அபவுட் தி ஃபர்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் கொஷனுக்கு போகலாம். ஸோ த கான்ஸ்டிடியூஷன் இன் 102nd Amendment Act 2018 டீல்ஸ் வித். ஸோ 102nd Constitutional Amendment Act வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. withdrawal of political reservation in favor of Anglo-Indians. No, this is wrong. So providing constitutional status to National Commission for Backward Classes. Yes, constitutional status வந்து கொடுக்குறாங்க யாருக்குன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ். நெக்ஸ்ட்டு சி ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அண்டர் 104th Constitutional Amendment Actல வரும். அண்ட் இதுதான் வந்து 102nd Constitutional Amendment Act. ஸோ சி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 10% ரிசர்வேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸில் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஸோ இது வந்து 103rd Constitutional Amendment. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் வந்து 101 Constitutional Amendment Act. So option is B. Next, the Constitution in 102nd Amendment 2018 gave constitutional status to National Backward Classes Commission. The amendment gives the President powers to notify backward classes. Backward classes அப்படிங்கிறத யார் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னா பிரசிடென்ட் மட்டும்தான் வந்து செலக்ட் பண்ண முடியும் backward classes யார் அப்படிங்கிறது. Let's go into the next question. So consider the following statements.
MRIs, magnetic resonance imaging, use radio waves and CT scans. That is computer tomography uses X-rays அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. Yes, this option is right. So MRIs வந்து radio waves யூஸ் பண்ணுவாங்க, X-rays CT scans வந்து X-rays வந்து யூஸ் பண்ணுவாங்க. CT scans வந்து blood spots வந்து blood clot ஆயிருக்கிறது ஸ்பாட் பண்ண முடியும். அதே வந்து நார்மல் எக்ஸ்ரே நம்ம எடுத்தோம்னா அது வந்து ஸ்பாட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. திஸ் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ ரைட். நம்ம நார்மலாக எக்ஸ்ரே எடுக்கும்போது நம்ம blood clot ஆயிருக்கா அப்படிங்கிறதுலாம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதே நம்ம சிடி ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ ஏதாவது blood clots ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, சிடி ஸ்கேன் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன ஆப்ஷன் கரெக்ட்னு கேட்குறாங்க. போத் 1 and 2, both the options are right. And here the explanation is MRIs use radio waves and CT scans uses X-rays. Yes, CT scans uses computers and rotating X-ray missions இருக்கும். And to எதுக்கு அப்படின்னா to create cross sectional images of the body. ஸோ நம்மளோட பாடி ஓட கிராஸ் செக்ஷன் இமேஜஸ் பற்றி எடுக்கிறதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறாங்க, சிடி ஸ்கேன் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. தீஸ் இமேஜஸ் ப்ரொவைட் மோர் டீடைல்டு இன்ஃபர்மேஷன் தேன் த நார்மல் எக்ஸ்ரே இமேஜஸ். ஸோ இது ரெண்டுக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. எக்ஸ்ரே வந்து நார்மலாக நம்மளோட போன் வந்து எப்படி இருக்குது அந்த இடத்துல அப்படிங்கிறது வந்து தெரியும். அதே எக்ஸ்ரே வந்து எல்லா டேரக்ஷன்லேயும் வந்து அந்த சிடி ஸ்கேன் வந்து நம்மளை ஸ்கேன் பண்ணும், நம்மளோட போன்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப ஒரு டீட்டெயில்டான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தே கேன் ஷோஸ் ஷாஃப்ட் டிஷ்யூஸில் எங்கெங்கே பிளட் வெசல்ஸ் இருக்கா, பிளட் கிளாத்ஸ் இருக்கா, போன்ஸ் எங்கெங்கே இருக்குது நம்மளோட பாடி பார்ட்ஸில், அது எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. சிடி ஸ்கேன்ஸ் கேன் ஸ்பாட் பிளட் கிளாத்ஸ் வைல் எக்ஸ்ரேஸ் cannot. ஸோ இதுதான் வந்து இட்ஸ் அபவுட் MRIs and CT scans. Next is, which of the following statement is not correct about Rajaram Mohan Roy? So he is a social reformer. He is the one who abolished sati in India. And அவர் பற்றின not correct statement வந்து கேட்டிருக்காங்க. So he was born in a well-to-do family in Bengal, probably in 1772 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Yes, the statement is right. And he died in India in 1833 கேட்டிருக்காங்க. Okay, let's wait and let's move to the next statement. He was given the title Raja by the Mughal emperor. Yes, he was given Akbar II அவர் தான் வந்து கொடுத்தாரு. He started the newspaper name சம்பத் கௌமுடி. எஸ், இவர் வந்து நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணார், அதோட நேம் வந்து சம்பத் கௌமுடி அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர். அண்ட் இவர் வந்து எங்கே இறந்தாரு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கொஸ்டின். அவர் இங்கே இறக்கல, he was sent to யூகேக்கு வந்து ஒரு விஷயமா போயிருந்தார். ஸோ அங்கே தான் he was died in 1833. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஏன் அப்படின்னா he died in India அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அவர் 1833 தான் இருந்தார், பட் வந்து இந்தியாவில் இல்லை, in UK. ஸோ தி ஆப்ஷன் இஸ் B, பிகாஸ் இன்கரெக்ட் ஆப்ஷன் வந்து நான் கேட்டிருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், which of the following is or are not a function of the mangroves அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எதெல்லாம் மேங்க்ரோட ஃபங்க்ஷன் இல்லை அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ பஃபர் ஜோன் பிட்வீன் தி லேண்ட் அண்ட் தி சி. ஸோ மேங்க்ரூவ் அப்படின்னா வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ மேங்க்ரூவ்ஸ் ஆர் ஸ்பெஷல் டைப் ஆஃப் வெஜிடேஷன். ஸோ மேங்க்ரூவ்ஸ் ஆர் ஸ்பெஷல் டைப் ஆஃப் வெஜிடேஷன் அண்ட் தே ஆர் ஃபவுண்ட் இன் intertidal regions where the fresh water and the salt water intermixes. ஸோ ஃப்ரெஷ் வாட்டரும் சால்ட் வாட்டரும் இன்டர்மிக்ஸ் ஆகுதுல அந்த இடத்துல தான், அந்த இன்டர்மீடியட் ஜோன் தான் வந்து என்ன சொல்லுவாங்க, மேங்க்ரூவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலி வந்து இந்த பேஸில் எஸ்டூரிஸ், க்ரீக்ஸ், லகூன்ஸ் அங்கே எல்லாமே நம்ம வந்து மேங்க்ரூவ்ஸ் வந்து பார்க்கலாம். எஸ்பெஷலி இந்த டெல்டா ரீஜன்லாம் வந்து அதிகமாக இருக்கும். தே ஆர் சால்ட் டாலரண்ட் வெரைட்டி. ஸோ சால்ட் வந்து டாலரண்ட் பண்ணிக்கும், which can survive in harsh conditions also, and they are economically and ecologically ரொம்ப significant. ஸோ இதுதான் வந்து ஒரு மேங்க்ரூவ் பற்றின ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன். ஸோ இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ இப்படி மேங்க்ரூவ்ஸோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் எதெல்லாம் கிடையாது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. It acts as a buffer zone between land and sea. This is a function of the mangroves. Next, it protects the land from erosion. Of course, yes, it protects the land from erosion ஆகிறது வந்து பிகாஸ் அதில் மேங்க்ரூவ்ஸில் நிறைய பிளான்ட் இருக்கனால சாயில் வந்து ஸ்டேபிள் பண்ணுது. ஸோ இட் protects the land from erosion. It play an invaluable role as nature's shield against cyclones, ecological disasters and as a protector of shorelines. Yes, it is also correct because இது அந்த ஷோர்ஸ்லேயே இருக்கனால, லேண்டுக்கும் சீக்கும் இன்டர்மீடியட்டாக இருக்கனால, இதான் சைக்ளோன்ஸ் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறதுனால இது வந்து ஒரு பேரியராக வந்து ஆக்ட் ஆகுது பீப்புளுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் மேங்க்ரூவ்ஸ் தான். ஸோ ப்ரீடிங் அண்ட் நர்சரி கிரவுண்ட்ஸ் ஃபார் அ வெரைட்டி ஆஃப் மெரைன் அனிமல்ஸ். எஸ், நிறைய மெரைன் அனிமல்ஸ்க்கு இது ஒரு ப்ரீடிங் கிரவுண்டாக வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே 4மே வந்து இதோட ஃபங்க்ஷன் ஆஃப் மேங்க்ரூவ்ஸ் தான். ஸோ எது வந்து நாட் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வில் பி none of the above. Let's go into the next question. Consider the following statements regarding Western Ghats. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ், ஸோ இதுதான் வந்து இந்தியன் மேப்னா இந்த சைடு தான் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும். ஸோ
வெஸ்டர்ன் காட்ஸில் ஆனைமுடி இஸ் த ஹையஸ்ட் பீக்னு சொல்லியிருக்காங்க. எஸ், ரைட். ஹை பயோடைவர்சிட்டி அண்ட் எண்டமிசம் ஆர் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி வெஸ்டர்ன் காட்ஸ். அஃப்கோர்ஸ் எஸ், பிகாஸ் அங்கே நிறைய இட்ஸ் திக் டென்ஸ்லி ஃபாரஸ்டட் ஏரியா அண்ட் அங்கே நிறைய பயோடைவர்சிட்டி அண்ட் எண்டமிசம் வந்து இருக்கும். எண்டமிசம்னா நேட்டிவ் டு இந்தியா, அதுதான் வந்து எண்டமிசம்னு சொல்லுவாங்க. அதே எக்ஸாட்டிக்னு சொன்னாங்கன்னா நான் நேட்டிவ். ஸோ எண்டமிசம் அப்படின்னா இட் இஸ் நேட்டிவ் டு இந்தியா. நெக்ஸ்ட் இஸ் குஜராத், Maharashtra, Goa, Karnataka, Tamil Nadu and Kerala, the 6 Indian states covered by the Western Ghats, which is also a right answer. So the correct option will be option C, 1, 2 and 3. So இப்போ Western Ghats பற்றி பார்த்தோம் அப்படின்னா, the Western Ghats are a mountain range running parallel along the western coast of India, starting from Gujarat and ending in Tamil Nadu, covering the states of Maharashtra, Goa, Karnataka and Kerala. The Ghats are often called the Great Escarpment of India and are also, இது வந்து UNESCO ஓட World Heritage Site, which is important, note this point. And Ghats are also known to be a mountain pass, and as Deccan Plateau of India is surrounded by Ghats on the western east. So இந்தியாவோட வெஸ்டர்ன் காட்ஸோட வெஸ்டர்ன் ஈஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டெக்கான் பிளாட்டூ வந்து கவர் ஆயிருக்கும். அண்ட் வெஸ்டர்ன் மவுண்டன் ரேஞ்சஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்க, வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து இட்ஸ் அ கண்டினியூஸ் ரேஞ்ச் ஆஃப் மவுண்டன்ஸ். ஏன் அப்படின்னா இது ஆல்ரெடி பார்த்த மாதிரி இங்கே வந்து இட்ஸ் அ கண்டினியூஸ் ரேஞ்ச் ஆஃப் மவுண்டன். இந்த டயக்ராமில் பார்க்குற மாதிரி இட்ஸ் அ கண்டினியூஸ் ரேஞ்ச் ஆஃப் மவுண்டன். வேறஸ் அதே வந்து நீங்கள் ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். ஏன்னா நிறைய ரிவர்ஸ் வந்து என்ன ஆகும், காவேரி, கிருஷ்ணா, கோதாவரி அதெல்லாம் வந்து இங்கே வந்து மிக்ஸ் ஆகிறனால நிறைய இந்த டிஸ்கண்டினியூஸ் இருக்கும் ஈஸ்டர்ன் காட்ஸில். அதே வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து இட்ஸ் அ கண்டினியூஸ் mountain வந்து சொல்லுவாங்க வெஸ்டர்ன் காட்ஸ். That's all about the western Ghats, and let's go into the next question. Consider the following statements regarding the Monetary Policy Committee. ஸோ மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ இன்ஃப்ளேஷன்லாம் நடக்குது அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் அப்படின்னா ப்ரைஸ் ரைஸ் இன் தி கூட்ஸ் அந்த சர்வீசஸ், அதான் வந்து இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆர்பிஐக்கு கீழே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இட் இஸ் அ ஸ்டாட்யூட்ரி அண்ட் இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு ஃப்ரேம் ஒர்க் அண்டர் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934. எஸ், for maintaining the price stability, yes, while keeping in mind the objective of growth. ஸோ growth வந்து மைண்டில் வச்சுட்டு growth அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் மானிட்டரி பாலிசி கமிட்டியோட ஜாப். ஸோ இதோட கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ இஸ் த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் த கமிட்டின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், ஸோ ஆர்பிஐயோட கவர்னர் தான் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன். எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னு என்னன்னா, ஆல்ரெடி அவங்க வந்து ஆர்பிஐயோட கவர்னராக இருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னல் போஸ்ட் வந்து இருக்கும்போது அவங்கள வந்து எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ வந்து இதோட சேர்மனாகவும் இருக்கனால அவங்கள வந்து எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் போத் 1 and 2 இதில். ஸோ இட் இஸ் அ ஸ்டாட்யூட்ரி அண்ட் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் formed under the Reserve Bank of India Act 1934. எதுக்கு? for maintaining price stability while keeping in mind the objective of the growth. The governor of RBI is the ex officio chairman of the committee. The monetary policy committee determines policy interest rate, that is repo rate, reverse repo rate, marginal standing facility எல்லாமே யார் டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னா RBI தான், based on the inflation பொறுத்து வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த RBI appointed committee led by then deputy governor உர்ஜித் பட்டேல். ஸோ முன்னாடி வந்து RBIயோட கவர்னராக உர்ஜித் பட்டேல் தான் இருந்தார். அவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படிங்கிறத வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி உர்ஜித் பட்டேலுங்கிற ஒரு பர்சன் இருந்தார். ஹீ இஸ் த கவர்னர் ஆஃப் RBI, ஃபார்மர் கவர்னர் ஆஃப் RBI, அண்ட் ஹீ ரெக்கமெண்டட் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மானிட்டரி பாலிசி கமிட்டி. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மானிட்டரி பாலிசி கமிட்டி, அண்ட் இட் இஸ் அ 6-member committee. மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து இட்ஸ் அ 6-member committee. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் அபவுட் ரெப்போ ரேட். ஸோ ரெப்போ ரேட்னா RBI இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க RBI அப்படின்னா, பேங்க் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு மணி வந்து தராங்க. RBI is giving money to bank or any other financial institutions. So in return வந்து அவங்க என்ன வாங்கிக்குவாங்க, they will be getting the interest rate வந்து வாங்கிக்குவாங்க. அந்த interest rate தான் என்ன சொல்லுவாங்க, repo rate அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. So it is the rate at which the central bank of a country lends money to commercial banks in the event of any shortfall of funds. Yes, it is right answer. It is used by the monetary authorities to control inflation. Yes, ஒருவேளை இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் ஏன் அதிகமாக இருக்குன்னா மணி சர்க்குலேஷன் வந்து அதிகமாக இருக்கும் பீப்புள்கிட்ட. ஸோ இப்போ மணி சர்க்குலேஷன் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா தே ஹாவ் டு மணி வந்து சக் பண்ணணும். RBI வந்து பீப்புள்கிட்ட வந்து மணி சக் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட், அந்த ரெப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ RBI வந்து பேங்க்கு
கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருந்ததுன்னா பேங்க்கும் வந்து என்ன பண்ணுவாங்க, அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு தான் வந்து பீப்புளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், பீப்புளோட பாரோயிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். ஸோ அப்போ மணி சர்க்குலேஷன் வந்து கம்மியாகும். ஸோ இப்படி தான் வந்து இன்ஃப்ளேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து ரெப்போ ரேட் கீழே பண்ணுற ஆப்ரேஷன். ஸோ இதில் 2 ஆப்ஷனுமே வந்து கரெக்ட் தான். பட் இவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா இன்கரெக்ட் ஆப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வில் பி டி, neither 1 nor 2. So repo rate, it is the rate at which the central bank of a country lends money to the commercial bank in the event of any shortfall of funds. It is used by monetary authorities to control the inflation. In the event of inflation, central banks increase the repo rate as this acts as a disincentive for banks to borrow from the central bank. This ultimately reduces the money supply in the economy and thus helps in arresting inflation. ஸோ இன்ஃப்ளேஷனை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இது வந்து இந்த பாலிசி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் கரண்ட்டாக இந்த பாலிசி தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஆர்பிஐ. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், consider the following statements regarding agricultural and processed food products export development authority. ஸோ அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதை வந்து எப்படி ப்ரமோட் பண்ணலாம், அதுக்காக ஒரு அத்தாரிட்டி வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அதை வந்து அப்பேடா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஷார்ட் ஃபார்மாக. ஸோ அப்பேடா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா under the Agricultural and Processed Food Products Export Development Authority Act 1985. Yes, right. This answer is right. Second statement is, it functions under the Ministry of Commerce and Industry. ஸோ நம்ம அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா நம்மளுக்கு தோன்றது அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி கீழே தான் வரும் அப்படிங்கிறது. நோ, சின்ஸ் இட் இஸ் ப்ரமோட்டிங் த எக்ஸ்போர்ட் ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஒரு அத்தாரிட்டி கிரியேட் பண்ணனால இட் வில் கம் அண்டர் த Ministry of Commerce and Industry. So the second statement is also right. The answer will be correct statement தான் கேட்டிருக்காங்க, both 1 and 2. ஸோ அப்பேடா பற்றி அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா, development of industries relating to the scheduled products for export by providing financial assistance or taking. Agriculture related industriesக்கு they will be providing financial assistance. எதுக்கு அப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக. அது வந்து ஒன் ஆஃப் தி ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்சன்ஸ் as exporters of the scheduled products on payment. ஸோ பர்சன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க எக்ஸ்போர்ட்டர்ஸாக. நெக்ஸ்ட், ஃபிக்ஸிங் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபார் திஸ் ஷெட்யூல்டு ப்ராடக்ட்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. பிகாஸ் அதுக்கான ஒரு சர்டைன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. பிகாஸ் இப்போ நம்ம யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா யூஎஸ்க்கான ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் யூஎஸ்க்கு ஹை குவாலிட்டி மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஒரு நல்ல டெவலப்டான கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே யார் ஃபிக்ஸ் பண்ணுவா அப்படின்னா அப்பேடா தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் தே வில் ஆல்சோ பி carrying out inspection of meat and meat products, processing plants, storage premises and ensuring the quality of products. ஸோ எல்லா இன்ஸ்பெக்ஷன்ஸும் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்பேடா வந்து பண்ணுவாங்க ரிலேட்டட் டு அந்த அக்ரி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. அண்ட் தே வில் ஆல்சோ பி பேக்கேஜிங்கில் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் த ஷெட்யூல்டு ப்ராடக்ட்ஸ் அவுட் சைட் இந்தியா. இது எல்லாத்தையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் யார்கிட்ட இருக்குது, அப்பேடா கிட்ட தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் தி அப்பேடா. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் அபவுட் கார்ப்பரேட் சோஷியல் செக்டார் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. Consider the following statements regarding corporate social responsibility. In India, the concept of CSR is governed by Clause 135 of the Companies Act 2013. அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. Yes, this statement is right. India is the first country in the world to mandate CSR spending along with the framework to identify potential corporate social responsibility activities. Yes, India தான் வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி எதுக்கு அப்படின்னா கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கரெக்ட். ஸோ ஆப்ஷன் வில் பி சி, both 1 and 2. ஸோ இப்போ கார்ப்பரேட் சோஷியல் செக்டார் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ வந்து இன் ஜென்ரல் கேன் பி ரெஃபர்ட் டு ஆஸ் அ கார்ப்பரேட் இனிஷியேட்டிவ். ஒரு கார்ப்பரேட்டோட இனிஷியேட்டிவ் எதுக்கு அப்படின்னா to access and take responsibility for the company's effects on the environment and the impact on the social welfare. For example வந்து ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம், ஒரு ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம், இல்லை ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நிறையா பொல்யூஷன் வந்து லிபரேட் ஆகுமா. ஸோ அதுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அந்த கார்ப்பரேட் செக்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா தே ஹாவ் டு டூ சம் சோஷியல் ஒர்க். ஸோ அதுக்கு வந்து அவங்களோட ப்ராஃபிட்லேருந்து ஒரு 2% வந்து என்ன பண்ணணும், எவ்ரி இயர் தே ஹாவ் டு அலோகேட் ஃபார் சோஷியல் செக்டார்ஸ் லைக் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை எஜுகேஷன் ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை என்விரான்மெண்ட் ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிக்காக சோஷியல் ஆக்டிவிட்டிக்காக தே ஹாவ் டு ஸ்பெண்ட் தேர் பார்ட் ஆஃப் தேர் ப்ராஃபிட். ஸோ அதுதான் வந்து கார்ப்பரேட் செக்டார் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. த ஆக்ட் என்கரேஜஸ் கம்பெனிஸ் டு ஸ்பெண்ட் 2% of their average net profit in the previous 3 years on corporate social responsibility activities.
The indicative activities which can be undertaken by the company under CSR has been specified under Schedule 7 of the Act. என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது Schedule 7 of the Actல வந்து சொல்லியிருப்பாங்க. என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா பாவர்ட்டி எராடிகேட் பண்ணுறது, ஹங்கர் எராடிகேட் பண்ணுறது, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ப்ரொமோட் பண்ணுறது, எஜுகேஷன் ப்ரொமோட் பண்ணுறது, empowering women, combating the human immunodeficiency virus, that is HIV, and acquired immunodeficiency syndrome, AIDS, and other diseases, environmental sustainability ensure பண்ணுறது, and contribution to the Prime Minister's National Relief Fund. In times of Corona கூட நிறைய கார்ப்பரேட் செக்டர் என்ன பண்ணாங்க, they contributed to Prime Minister PM CARES ஃபண்டுக்கு கூட வந்து டொனேட் பண்ணியிருந்தாங்க. and or any other fund set up by the central government for socio-economic development and relief and funds for the welfare of the scheduled caste, scheduled tribes and other backward classes, minorities and women. ஸோ இந்த மாதிரியான எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் என்ன பண்ணலாம், அவங்கள ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அவங்களோட 2% ஆஃப் த நெட் ப்ராஃபிட் இந்த லாஸ்ட் 3 years அதை வந்து அவங்க வந்து டொனேட் பண்ணணும் கண்டிப்பாக ஒரு கார்ப்பரேட் செக்டார். ஸோ இதுதான் வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஃபங்க்ஷன்ஸ். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ். தேங்க்யூ.